2021 சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வெற்றியை வசமாக்கிய சேலம் மேற்கு தொகுதியோட நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதி. சேலத்துல சர்க்கார், கொல்லப்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி, சேலம் ஜங்ஷன், தளவாய்ப்பட்டி, செட்டிச்சாவடி, வெள்ளக்கல்பட்டி பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. நகர் பகுதியையும் கிராமங்களையும் உள்ளடக்கின தொகுதியும் கூட. தொகுதியில கிராமப்புறங்கள்ல விவசாயம் பிரதானமா இருக்கு. கயிறு தயாரிக்கிறது, வெள்ளி பொருட்கள் தயாரிக்கிறது முக்கிய தொழிலாகவும் பார்க்கப்படுது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி தொகுதியில பார்த்தா 1,27,131 ஆண் வாக்காளர்களும் 1,28,125 பெண் வாக்காளர்களும் 64 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,55,320 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புல சேலம் மேற்கு தொகுதி புதிய தொகுதியா உருவாக்கப்பட்டுச்சு. தொகுதியில 2011 நடந்த முதல் தேர்தல்ல அதிமுக வெற்றியை வசமாக்கினாங்க. 2016 தேர்தலையும் அதிமுக தான் ஜெயிச்சிச்சு. 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாமக தொகுதியில வெற்றியை வசமாக்கியிருந்தாங்க. தொகுதியில போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அருள் 1,05,483 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட திமுக ராஜேந்திரன் 83,984 வாக்குகளை பெற்று தோல்வியடைஞ்சார். 21,499 வாக்குகள் வித்தியாசத்துல பாமக வெற்றியை வசமாக்குனாங்க. இப்ப தேர்தல் நெருங்க சேலம் மேற்கு தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்கலாமா? நகராட்சியில் இருந்த குப்பைகள்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டி எரி வைக்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன் ரொம்ப புகை மண்டலமாக. எப்போ பார்த்தா நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போகிறவங்கலாம் பார்க்கலாம், வெறும் புகை மண்டலமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட உடல்நல கேடுகள் இருக்குது. அது இல்லாமல் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது. எல்லா குப்பைகளும் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. அதுக்கு ஒரு டெக்னாலஜி மாரி ஒரு டெவலப் பண்ணி இன்சுலேட்டரோ வேறு அது மாதிரி கொண்டு வந்து காற்றுலையோ வேறு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்து பண்ணலாம். பட் ஆனால் எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து சும்மா வேஸ்ட்டாக கொண்டு வந்து கொட்டிட்டு அவங்க மாட்டுக்கு போயிடறாங்க. சுமார் ஒரு 90 ஏக்கராங்கிறாங்க இந்த சேலத்தாம்பட்டி ஏரி. இந்த ஏரியை வந்து கொஞ்சம் ஆழப்படுத்தி ஏரி அகலப்படுத்தி தண்ணி சேமித்து வைத்தா சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே நிலத்தடி நீர் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து எப்போ எலெக்ஷன் வந்தாலும் இந்த ஏரியை தூர்வாரி சாக்கடை வசதி அகலம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கள வழியே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல. ஊருக்குள்ளே தண்ணி பூந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வருங்காலத்தில் ஒரு நிரந்தர தீர்வு செஞ்சு கொடுத்தாங்களா இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். சிவதாபுரம் பகுதியில் பார்த்தீங்களா, ஒயின் ஷாப் வந்து பார்த்தீங்களா நம்ம ஸ்கூல்லேருந்து 200 மீட்டர்லேயே இருக்குது. அது வந்து 3 ஒயின் ஷாப் தொடர்ந்து இருக்குது. அதை ஸ்கூல் பிள்ளைங்க வருங்கால சங்கதிகள் வந்து ரொம்ப கெடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கஞ்சா இன்னமும் எங்கள் பகுதியெல்லாம் இதாக இருக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இந்த ஒயின் ஷாப்பை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். இதில் 11 to 11 பார் வந்து கொண்டு வரதா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து தனியார் பார் வந்து இருக்கக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. கஞ்சா பழக்கோட்டம் அதிகமாக இருக்குங்க சார். வந்து சின்ன பசங்க 10 வயசு பசங்கள்லேருந்து 18 வயசு பசங்க வரைக்குமே கஞ்சா பழக்கோட்டம். தெருவில் குடியிருக்க முடியல, நடந்து போக முடியல. போகிற ஒரு பிள்ளைங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. கஞ்சா சாப்பிட்டு ஒரு பாதுகாப்பே இல்லை. இதே புது பஸ் ஸ்டாண்ட் சைடு எடுத்துட்டீங்கனாலும் அங்கேயும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போக முடியல, எந்த பக்கம் போக வர வழி இல்லை. கஞ்சா போட்டுட்டு பிரச்சனை பின்னாலே வந்து ராவடி பண்ணுறாங்க, பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுறாங்க, டியூஷன் போகிற பிள்ளைங்களை ராவடி பண்ணுறாங்க. அதனால கஞ்சா பழக்கட்டத்தை கட்டுப்படுத்த வேணும். பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இந்த லைனில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி வருது, குழந்தைங்களாம் போகிறாங்க வராங்க, பசங்களாம் ரொம்ப வேகமாக சரக்கு அடிச்சுட்டு போகிறானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுனா சிசிடிவி கேமரா இருந்தால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவும் எதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சாக்கடை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 50 வருஷத்துக்கு மேலே போடலை. இப்போ தான் போட்டாங்க. போட்டுட்டும் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னமும் அதை சரி செய்யவே இல்லை. ஏதோ ஒரு ரீசனால தள்ளி போகுது. ஆனால் இதுக்கு பின்னாடி போட்ட அரிசி பாளையம் இந்தாண்ட பக்கத்து ஸ்ட்ரீட்டில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே மட்டும் இப்படியே இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.